ஸோ இந்த கேங் எல்லாமே வந்து கோவாக்கு போகிறாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மூஞ்சிலாம் கோவா பார்க்க போகுது. இதில் வந்து பல பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கோவா பார்க்குறாங்க. ஆமாம், பல பேர்ல 3 பேர் ஃப்ரெஷ்ஷாக கோவா பார்க்குறாங்க. ஆமாம், இவருக்கு ஜூம் போகிறோம்ல, இவர் ப்ளஸ் நாங்கள் கோவாக்கு போயிருக்கோம், ஒரு 2-3 தடவை போயிருக்கோம். ஸோ இப்போ ட்ரெயின் ஜேர்னியில் இருக்கோம், தெரியும். இந்த சீட் ஆக்சுவலா எங்க சீட்டே இல்ல, நாங்கலாம் வந்து ஏறி உட்கார்ந்துட்டோம். We will fly above the sky. We are heroes tonight. போயிட்டு இருக்கு. மெயினாக வந்து உப்ளி தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் வரப்போது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் லொக்கேஷன்ஸு. ஸோ இதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கணும் ட்ரெயினில், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாட்டி இந்த இடம் போயிடுச்சுன்னா எதுவுமே விஷுவல் கிடைக்காது. அதனால இதுக்காக தான் இடத்த இப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம விமல் வந்து இப்போ வந்து ரன்னிங்ல ஏறேன்னு சபதம் போட்டிருக்காப்ல. என்னன்னு தெரியல, பார்ப்போம். Set my heart afire. Yeah. என்ன நான் வளர்ந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. பின்னாடி ஒருத்த வீடியோ எடுக்கும் போது உசாரா இருக்குடா. சரி இருடா மச்சா, என் வாயில ஒருத்த நலங்கு வச்சான், அவனுக்கு வச்சுக்கட்டா. அவன் வாயில மெயினாக சென்னையிலேருந்து கோவாக்கு வந்து ஏன் ட்ரெயின் ஜேர்னி ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா, ஹுப்ளிலேருந்து மர்கோவா வரைக்கும் அந்த த்ரூஅவுட் இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ஃபுல்லாக வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பெஷலாக இந்த கசல் ராக் தாண்டின உடனே எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக கேவுக்குள்ளெல்லாம் போகும். எல்லாருமே நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போயிருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் மெயினாக வந்து ட்ரெயின் ஜேர்னியை ப்ரிஃபர் பண்ணுறோம். கிளைமேட் வர செம ஆசமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 தடவை வந்திருக்கோம், பட் ஆனால் இந்த மாதிரி அமைஞ்சதில்லை. கிளைமேட் இப்போ சூப்பராக இருக்குது. என் பைக்கு வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. மைல்டு ட்ரிசிலிங் எடுத்துக்கிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த ஃபீலு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் ஒரு மைல்டு ட்ரிசிலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு என் ஃபேஸில். செம்மையாக இருக்குங்க இந்த ஃபீல். இந்த ஜூலை மாதம் வந்து ஆஃப் சீசன், கோவாவில் வந்து இந்த ஆஃப் சீசன். ஸோ கண்டிப்பாக ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்காஸ்ட்டும் பார்த்தா மழை இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது, யோசிக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாதுன்ற ஒரு பயம் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து செம்மையாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. கேசல் ராக் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஜின் அட்டாச் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து கட்ஸ் மாதிரி ஏறும். ஸோ ட்ரெயின் அங்கேருந்து குளம் அப்படின்ற ஸ்டேஷன் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகும். அதுக்குள்ளே தான் தூத் சாகர் ஃபால்ஸு, நிறையா விஷுவல் இதெல்லாம் கிடைக்கும், வியூ பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நியர்லி கேசல் ராக் டு குளம் வந்து 1.5 மணி நேரம். ஆனால் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர்ஸ் தான். லிட்டரலாக ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. இல்லை பாருங்கள், இல்லை பொறுக்கி பசங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்ட்டு. என்ன ராமச்சான் ரோடோ அவனுக்கு அளவு போடாதரா, அவன் தான் போடணும். லூசு பையில ஏடு வெள்ளடு
மனசு வந்து கம்பெனியில் வந்து சோறு வாங்கி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒரு 2 இட்லி 2 வடைக்காக இங்கே வர நைட்டுலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் தான் கம்பெனி ஓனரு. கேசல் ராக் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸ்டேஷன் அந்த பக்கம், நாங்கள் இந்த பக்கம் இறங்கி என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ட்ரெயின் சும்மா நிற்குது. இவங்களுக்கு கீழே வர மேலே என்ன பண்ணுங்க. ஆமாம், அந்த சைட் போவோம். மேலே ஏறிடலாம். பயமாக இருக்குது. இங்கே வேற பனிமூட்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சிக்னலே தெரிய மாட்டேங்குது. கேசல் ராக் ரயில்வே ஸ்டேஷன். यदि कोई उतरता है तो रेलवे एक्ट 147 के तहत 6 महीना जेल, 1000 रुपए जुर्माना दोनों भी हो सकता है. பூத் காலர் ஃபால்ஸில் இறங்கக்கூடாதான். இறங்கினா ஃபைனா, இல்லாட்டி 6 மாதம் ஜெயிலா. 6 மாதம் ஜெயிலு. எவ்வளோ ஃபைனு? 1000 ரூபாய் ஃபைனு. 1000 ரூபா கொடுத்துடலாம், ஒர்த்து தான். ட்ரெயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. குட்ஸு இல்லையே பாருங்களேன், 2 இன்ஜின் இருக்கும். இல்லை 2 இன்ஜின் இருக்கும் மெயினாக. அதுதான் விஷயம். ஏன்னா இந்த கட்சில் வந்து 2 இன்ஜின் வச்சாதான் புல்லிங்கே இருக்கும். 2 Wow.
டனல். ட்ரெயின் டனல் தெரியுதா மச்சான் உனக்கு? நல்லா தெரியுது. இந்த இடம் மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, பளிச்சுன்னு இருக்குல்ல. எதுவும் தெரியலையே. நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அகப்பா இதான் தெரியுது பாரு, எங்கே தெரியலையே. இவங்கெல்லாம் ட்ரெக்கிங் வந்தவங்க தான் நினைக்கிறேன். இவங்ககிட்ட கேட்டால் சொல்லாம. கேளு மச்சான், கேளு மச்சான், கேளு மச்சான். ஓ इधर हो जाए. हाँ ठीक है ठीक है. स्टेशन ஒரு வழியா மேடமான் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கிளங்கு. ஆமாம், இது வந்து ட்ரெயின் நண்பர்கள். இவங்களும் நம்மளோட சேர்ந்து இப்போ ட்ராவல் ஆகிறாங்க. இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக வாஸ்கோ வரையும் போவோம். நம்ம வந்து வாஸ்கோ வரையும் போக தேவையில்லை, மடகானில் இறங்கிட்டோம். ஏன்னா வாஸ்கோ வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே போயிடும். அவ்வளோ தூரம் நம்ம உள்ளே தேவையில்லை. மடகான் ஸ்டேஷன் இதுதான் மடகான் ஸ்டேஷன். இங்கே இறங்கிட்டு இப்படி எக்ஸிட் ஆனீங்கன்னா நம்ம போகிற வழியிலே உங்களுக்கு நிறைய டாக்ஸி எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்களே வந்து கேட்பாங்க 2000 ரூபாய்லாம் சொல்லுவாங்க. 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1500 கொடுத்தா போகும். அடிச்சு பேசணும். ஓகேங்களா சார்? அதோ பாருங்க. கித்தனா பாய்? கித்தனா இருக்கா? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இங்கே 2 விதமான பைக் ரெண்டல், கார் ரெண்டல் கிடைக்குங்க. அதில் வந்து ஒயிட் கலர் போர்டுங்கிறது செல்ஃப் இது மாதிரி தான் கணக்கு. ஆனால் போலீஸ்டா மாட்டினானா அதில் ரிஸ்க்கு ஜாஸ்தி. இதே பிளாக்ல எல்லோ கலர் வச்சிருக்குல்ல, அது வந்து ப்ராப்பர் பைக் ரெண்டல். பயமா இருப்பாரு. இவர்தான் நம்ம மாமா, ரொம்ப வேண்டிய பண்ணுறாரு. கோவம் வந்த மாதிரி இருந்தது. உங்களை பார்த்து கோவா வந்த ஃபீல் நல்லா இருக்குது.